ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கோரிக்கைகளும் என்னுடைய காதுக்கு வந்து சேர்ந்து விட்டது. உன்னுடைய ஆசை, உன்னுடைய லட்சியம் எல்லாம் உன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே தான் இருக்கிறது. உனக்காக இது வேணும் அது வேணும்னு என்னைக்குமே நீ என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ என்கிட்ட கேட்கறது எல்லாம் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துல இருக்கிற நபர்கள் நல்லா இருக்கணும், அவங்கவுங்க ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை அமையணுங்கிறது தான் உன்னுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாவே இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிள்ளை தனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாம தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுவே கிடைக்கணும், அந்த விஷயமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளை ரொம்ப ரொம்ப அதிசயம்தான். தங்கமே, கவலைப்படாத. உன்னுடைய ஆசை, உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய லட்சியம் எல்லாம் கூடிய சீக்கிரமா நடக்கும். இதை யாரும் எப்பயோ எந்த நிமிஷமும் தடுக்க கூட முடியாது. நீ நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில சில விஷயத்தெல்லாம் தடுத்து நிறுத்திடலாம், நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பயுமே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நபர் தான் அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கும், இங்க அதிர்ஷ்டம் இல்லாத நபர், அதிர்ஷ்டம் இருக்கிற நபர், இவங்களுக்கு தான் இது நடக்கும், இவங்களுக்கெல்லாம் இது நடக்காதுன்னு எதுவும் கிடையாது. எல்லாம் நேரம் காலம் அவங்க செஞ்சு வந்த வினைய பொறுத்து, அதுக்கு பிறகு இந்த ஜென்மத்துல செய்யற நல்ல காரியத்தை பொறுத்து எல்லாமே மாறும். புரியுதா? நல்ல நல்ல விஷயங்களை இதுக்கு முன்னாடி நீங்க செய்யலைனாலும் இதுக்கப்புறம் நல்ல விஷயத்த செய்யறதுக்கான வழிய பாருங்க. நீ எப்பயும் அழுதுட்டே இருக்கல்ல, என்னுடைய வாழ்க்கையில இது நடந்துட்டு, அந்த விஷயம் நடந்துட்டு, இந்த விஷயம் நடந்துட்டுன்னு. இனிமே உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு நீ அழணும் அப்படிங்கிற அவசியம் ஒரு பொழுதும் வராது. வரவும் நான் விடவும் மாட்டேன். நிறைய விஷயம் என்கிட்ட இருந்து நீ கேட்டுட்ட, இதுதான் சாயி அதுதான் சாயி அப்படின்னு. இது வரைக்கும் எதையுமே நான் தராம இருந்த இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்ட அடுத்த கட்டத்துக்கான பயணத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன். கூடிய சீக்கிரத்துல உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நீயும் சந்தோஷம்தான் படுவ. அளவுக்கு மீறி கஷ்டம், அளவுக்கு மீறி துரோகம் இதெல்லாம் சந்திச்ச உனக்கு வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு வரப்போகுது. அந்த நிம்மதியும் நிலையானதா இருக்க போகுது. துரோகங்களுக்கு மத்தியிலையும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்ன நீ சாய் நான் எவ்வளவு பெரிய புத்திசாலியா, யாருமே என்னை ஏமாத்த முடியாத அளவுக்கு நான் என் வாழ்க்கையில முன்னேறிட்டேன் பத்தியா சாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னுக்கு வரப்போற. இந்த சாய் கிட்ட வந்து நின்று, சாய் நீ எனக்கு எல்லாமே நல்லதுதான் செய்யறேன்னு சந்தோஷமா சொல்லத்தான் போற. இதுவரைக்கும் நீ கண்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்துடு. அதாவது நீ தப்பா உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்ட அத்தனை விஷயத்தையும் மறந்துட்டு இந்த சாய் உனக்கான இன்பத்தை செஞ்சு உன்னை அற்புதமா ஒரு இடத்துல அமர்த்த போறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில மட்டும் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம மனசுல எப்பயும் தோல்விங்கிறது ஒண்ணு இல்லாம வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே வா. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் மறந்து நான் நிச்சயமா ஜெயிச்சிருவேன்னு நீ நம்புறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது ஒண்ணு சூழ ஆரம்பிக்கும். அதுக்காகத்தான் நான் என்னைக்கும் உங்ககிட்ட சொல்றது, நல்ல விஷயத்த மட்டுமே யோசியுங்க, நல்ல விஷயத்த மட்டுமே செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இதுதான். நீங்க தொலைச்ச அத்தனை நாளும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, எந்தெந்த விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சீங்களோ அந்த அத்தனை விஷயமும் உங்க வாழ்க்கையில கிடைக்கத்தான் போகுது. இந்த சாய் உனக்கு முன்னும் பின்னும் துணையா இருந்து உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்னையும் கொடுத்து உன்னை மேலும் மேலும் அழகு பார்த்து இனிமே வர ஒவ்வொரு நிமிஷமும்
எப்பயும் எந்த நொடியும் நீ யாரை பார்த்தும் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை, நடுங்கி நிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. எல்லா நிமிஷமும் உங்களுக்கானது. நீங்க சந்தோஷமா வாழ்க்கையில வாழ போறீங்க. நீங்க ஒரு முக்கியமான ஒரு கோவிலுக்கு பயணம் செய்ய போறீங்க. அது என்னன்னு கூடிய சீக்கிரமாவே உங்களுக்கு தெரிய வரும். அதுவும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்க ஒரு கோவிலுக்கு பயணம் செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்டு ரொம்ப நாளா தட்டி தட்டி போயிட்டு இருந்த, நீங்களாம் திட்டம் போட்டு வச்சிருந்த அந்த கோவிலுக்கு தான் நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பயணம் செய்ய போறீங்க. அதுக்கான பணத்தொகையும் அதற்கான எல்லா விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில நான் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமா உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கத்தான் போகுது. 4 பேத்துக்கு மத்தியில நீங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமா அதே 4 பேத்துக்கு மத்தியில உங்களுடைய தகுதியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயமும் உயரதான் போகுது. இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தை சில பேர் சில வார்த்தைகளை சொல்லி கிண்டல் செய்யலாம், மனசை புண்படுத்துறது போல நிறைய வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்தலாம். ஆனா இனிமே வரும் காலத்துல யாராலும் உங்களை எந்த ஒரு விஷயத்திலேயும் அசைச்சு பார்க்க முடியாது. அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பணமும் பதவியும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும் உயர்ந்து நீங்க உங்க சொந்தக்காரங்களெல்லாம் விட நீங்க மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வாழத்தான் போறீங்க. உங்களுடைய தேவையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுற ஒவ்வொன்றும் எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. நீங்க நிறைய நாள் வாழ்க்கையில இழந்துட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் இழக்க மாட்டீங்க. இதுக்கு மேல நீங்க ஆசைப்படுறதை இழக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கூட நான் இல்லைங்கிறது தான் அர்த்தம். நான் எப்படி உங்க கூட இல்லாம போவேன்? நான் என்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், உன் கூட இந்த சாய் என்னைக்கும் இருப்பேன். தொடர்ந்து நீ எனக்கு பூஜை செய்யற, என மனசார வழிபடுற அப்படிங்கிறதுக்காக இல்லம்மா, நீ மனசால என்ன நம்புற. எப்பயுமே ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு பூஜை செய்யறாங்கிறதுக்காகவும் எனக்கு எல்லா ஆரத்தையும் எடுக்கிறாங்கிறதுக்காகவும் ஒரு நபரோட நான் இருக்கிறது இல்லை. என்னைக்கும் சொல்ற மாதிரி உண்மையான அன்போட என்னைக்கும் நம்பிக்கையோட இருந்தா அவங்க கூட நான் என்னைக்குமே இருக்கேன். தைரியமா இருங்க. வாழ்க்கையில சோதனை வந்தாலும் அந்த சோதனைய தடுத்து நிறுத்த நம்ம சாய் இருக்காருங்கிற நம்பிக்கைக்கு வாங்க. நீங்க நம்ப உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏற்றம்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் இறக்கம் அப்படிங்கிறது இனிமே வரும் காலத்துல இருக்காது. இதுவரைக்கும் தலை நிமிர்ந்த, இனிமேவும் தலை நிமிரதான் போகிற உன் வாழ்க்கையில நிறைய மாற்றமும் நிறைய திருப்பமும் வரதான் போது. இன்பத்துல நீ மூழ்கதான் போற. சந்தோஷமா இரு. உன் கூட என்னைக்கும் நான் இருப்பேன். எப்பயும் உன் கூடவே துணை இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.